வணக்கம். நிறைய பேர் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை ஒரு பெரிய மாரத்தான்ல பாதி தூரம் ஓடி முடிச்ச மாதிரி தான் பார்க்குறோம். ஆனா உண்மையான சவாலே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதாவது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மீதி வாழ்க்கையை வெற்றிகரமா ஓடணும். உங்க சேமிப்பு உங்க வாழ்நாள் முழுக்க உங்க கூடவே வர்றதை எப்படி உறுதி செய்யறது? இந்த முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்காக பணம் சேர்க்கறது ஒரு பெரிய விஷயம்னா, அந்த சேமிப்பை அடுத்த 30 ஏன் 40 வருஷத்துக்கு கூட குறையாம பாத்துக்கிறது அதை விட பெரிய சவால். உங்க கையில ஒரு பெரிய தொகை இருக்கலாம், ஆனா அதை எப்படி சரியா முதலீடு செஞ்சா அது உங்களுக்கு மாசம் ஒரு வருமானத்தை கொடுத்து உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபை டென்ஷன் இல்லாம வாழ வைக்கும். நாம பொதுவா ஒரு 30 வருஷம் வேலை செய்றோம். ஆனா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட அதே அளவு, அதாவது 30லேருந்து 40 வருஷம் வரைக்கும் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நம்மளோட 2வது இன்னிங்ஸ்னு கூட சொல்லலாம், இல்லையா? அப்போ இந்த நீண்ட பயணத்துக்கு ஒரு தெளிவான, உறுதியான ஃபினான்ஷியல் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். எந்த முதலீட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானோட அடித்தளமா இருக்க போற 3 முக்கியமான நோக்கங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல் ரோல் நம்மளோட மூலதனத்தை பாதுகாக்கிறது. வேலை செய்யும் போது நம்ம நோக்கம் சொத்து சேர்க்கறது, அது ஒரு மலை ஏறுற மாதிரி. ஆனா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வேலை ஏறின உயரத்துல இருந்து கீழே விழாம நம்மள பத்திரமா பாத்துக்கிறது தான். 2வது, மாசம் வருமானம். மாச சம்பளம் நின்னுடும் இல்லையா, அதனால நம்ம செலவுகளை சமாளிக்க ஒரு நிலையான பணப்புழக்கம் தேவை. 3வது, பணவீக்கத்தை ஜெயிக்கிறது. இந்தியாவோட சராசரி பணவீக்கம் சுமார் 6%. சோ நம்ம முதலீடுகள் குறைஞ்ச ரிஸ்க்ல இந்த 6%-ஐ விட அதிக வருமானம் கொடுக்கற மாதிரி இருக்கணும். சரி, இந்த விதிகளை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட என்னென்ன கருவிகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 3 நோக்கங்களையும் நிறைவேற்றக்கூடிய 3 பாதுகாப்பான முதலீட்டு ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஆப்ஷன் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது SCSS. இது 60 வயசுக்கு மேல இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகவே அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்பெஷல் திட்டம். அதாவது உங்க முதலீட்டுக்கு கவர்மெண்டே கேரண்டி. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய பலம். இப்போதைக்கு இந்த திட்டம் வருஷத்துக்கு 8.2% வட்டி கொடுக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஃபிக்ஸ்ட் இன்கம் திட்டங்கள்ல இது ஒரு சூப்பரான வட்டி விகிதம். இது பணவீக்கத்தை ரொம்ப சுலபமா ஜெயிச்சிடும். இதுல அதிகபட்சமா 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணலாம். ஒருவேளை நீங்க முழுசா 30 லட்சத்தையும் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாசம் சுமார் 20,500 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இது ஒரு விதத்துல அரசாங்கமே உங்களுக்கு கொடுக்குற 2வது பென்ஷன் மாதிரி தானே. சுருக்கமா சொல்லணும்னா, இதுக்கு அரசாங்கத்தோட முழு பாதுகாப்பு இருக்கு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி உங்க கைக்கு வந்துடும். இதோட காலாவதி 5 வருஷம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வர்ற வட்டிக்கு உங்க வருமான வரி ஸ்லாப் படி நீங்க வரி கட்டணும். இதையும் கணக்குல எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க நம்மளோட 2வது ஆப்ஷனுக்கு போகலாம். இது இந்திய ரிசர்வ் பேங்க், அதாவது நம்ம நாட்டோட சென்ட்ரல் பேங்கே நேரடியா கொடுக்கிற ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட்ஸ். RBIயே கொடுக்கறதுனால பாதுகாப்பை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. தற்சமயம் இதோட வட்டி விகிதம் 8.05%. ஆனா இது ஒரு ஃப்ளோட்டிங் வட்டி விகிதம். அப்படின்னா என்னன்னா, நாட்டுல வட்டி விகிதங்கள் மாறும்போது இந்த பாண்டோட வட்டியும் அதுக்கேத்த மாதிரி மாறும். சில சமயம் இது உங்களுக்கு இன்னும் லாபகரமா கூட இருக்கலாம். இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னா, இதுக்கு RBIயோட இறையாண்மை உத்தரவாதம் இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இதுல 7 வருஷம் லாக்இன் பீரியட் உண்டு. அதாவது 7 வருஷத்துக்கு நீங்க பணத்தை எடுக்க முடியாது. அதிக பாதுகாப்புக்கு நீங்க கொடுக்கிற விலை இதுதான் வச்சுக்கோங்களேன். 3வது ஆப்ஷன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒண்ணுதான், வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட்கள், அதாவது FD. ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால இது ரொம்பவே பிரபலம். FDகளை பொறுத்த வரைக்கும் பெரிய நல்ல பேர் இருக்கிற பேங்க்ல போட்டா பாதுகாப்பு அதிகமா இருக்கும், ஆனா வட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அதே சமயம் சில சின்ன வங்கிகள் அல்லது NBFCகள் முதலீட்டாளர்களை இழுக்கிறதுக்காக வட்டியை கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க. உங்க ரிஸ்க் எடுக்கிற திறனை பொறுத்து நீங்க எந்த வங்கியை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம். FDயோட பெரிய பிளஸ் பாயிண்டே அதுல கிடைக்கிற உத்தரவாதமான வருமானமும் முதலீட்டு காலத்தை நாமளே தேர்ந்தெடுக்கிற அந்த ஃபிளெக்சிபிலிட்டியும் தான். இதுல இன்னொரு சூப்பர் விஷயம் என்னன்னா, ஒருவேளை அந்த பேங்க் திவாலானா கூட DICGC இன்சூரன்ஸ் மூலமா உங்க முதலீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாதுகாப்பு இருக்கு. இங்கேயும் வர்ற வட்டிக்கு வரி உண்டு. சரி, இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் ஒரே இடத்துல அழகா காட்டுது பாருங்க. உங்களுக்கு ஸ்டெடியா அதிக வட்டி வேணும்னா SISS ஒரு நல்ல சாய்ஸ். இல்ல நான் லாங் டேர்முக்கு பணத்தை லாக் பண்ண தயார்னு சொன்னா RB பாண்ட்ஸ் யோசிக்கலாம். இல்லப்பா எனக்கு ஃபிளெக்சிபிலிட்டி தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா FDகள் உங்களுக்கு உதவும். உங்க தேவை என்னவோ அதுக்கேத்த மாதிரி இந்த 3ஐயும் கலந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை உருவாக்கணும். நாம இப்ப இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த முதலீட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வெறும் கருவிகள் தான். உண்மையான புத்திசாலித்தனம் எதுல இருக்குன்னா,
இந்த கருவிகளை பயன்படுத்தி உங்களுக்காக ஒரு பர்சனல் பிளானை உருவாக்குறதுல தான் இருக்கு. இந்த கோட்ல சொல்ற மாதிரி தான், உங்க நண்பருக்கு செட் ஆகுற ஒரு திட்டம் உங்களுக்கு செட் ஆகணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா உங்க பணம், உங்க தேவைகள், உங்க ரிஸ்க் எடுக்கும் திறன் எல்லாமே தனித்துவமானது. இத மனசுல வச்சுக்கோங்க. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக நான் இந்த கேள்வியை விட்டுட்டு போறேன். உங்க பொற்காலத்துல நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உங்களுக்காக உழைக்க போகுதா, இல்ல நீங்க பணத்துக்காக கவலைப்பட்டுட்டு இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. நல்லா யோசிச்சு சரியான நடவடிக்கைகளை எடுங்க.